சுவிஸ் வங்கியில் பணம் வைத்துள்ளார் என காமராஜரை அன்று அவதூறாக பேசிய திமுகவினர் தற்போது காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் என கூறி மீண்டும் இழிவுபடுத்தியுள்ளதாக அதிமுக வழக்கறிஞரணி செயலாளர் இன்பதுரை எக்ஸில் பதிவிட்டுள்ளார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசியிருந்த அக்கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான திருச்சி சிவா, பெருந்தலைவர் காமராஜர் தூங்கும் போது ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் என்ற ஒரு தகவலை பதிவு செய்திருந்தார். அது மட்டுமல்லாமல் காமராஜர் தன் வாழ்நாளின் இறுதி நாட்களிலே, அதாவது காமராஜர் மரணத்தை தழுவக்கூடிய அந்த நேரத்திலே கருணாநிதியினுடைய கைகளை பிடித்துக் கொண்டு நீங்கள் தான் இந்த மக்களையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று காமராஜர் கருணாநிதியிடம் கூறியதாகவும் ஒரு தகவலை பதிவு செய்திருந்தார். இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். காமராஜருடைய வாழ்க்கையில் இல்லாத தகவல்களை எல்லாம் திருச்சி சிவா பதிவு செய்திருக்கின்றார் என்று குறிப்பிட்டு அவர்கள் கண்டனம் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தான் அதிமுகவின் வழக்கறிஞர் அணி செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான இன்பதுரை இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி காமராஜர் வாழ்ந்த காலத்தில் திமுகவினர் சுவிஸ் பேங்கிலே காமராஜர் பணம் வைத்திருக்கின்றார் என்று அவதூறு பரப்பினார்கள். தற்பொழுது காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் என பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.